ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் டாடா ஸ்கை மற்றும் ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக எங்களோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கிக்குவோம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர்ல தமிழ் DTH.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ண உடனே நம்ம சேனலோட அபிஷியல் பொருட்கள் விற்கக்கூடிய வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். புதிய டிஷ் மற்றும் சீப் அண்ட் டிஷ்க்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இதுல இருக்கும். டேரக்டா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்க வீட்டுக்கு டேரக்டா நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்க்குள்ள என்டர் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு வேலைக்கு டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி மற்றும் வீடியோ கான் டிடிஹெச்க்கு ரீஃபிட்டிங், ரீஇன்ஸ்டால், டிஷ் அலைன்மெண்ட் போன்ற அனைத்து விதமான வேலைகளுக்கும் டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட டெக்னீஷியன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்தந்த ஏரியாவில் வேலை வரும்போது உங்களுக்கு வேலையை நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக டெக்னீஷியன் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச ரேட்ல சிக்னல் மீட்டர் கொடுத்து உங்களையும் டெக்னீஷியன் பயிற்சி கொடுத்து டெக்னீஷியனா ஆக்குவோம். நீங்களும் எங்களோட குரூப்ல ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி டெக்னீஷியனா இருக்கிறவங்களும் புதுசா டெக்னீஷியன் தொழில் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதே ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல எங்களோட ஜாயின் ஆகிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட 3rd ஜென்ரேஷன் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கிடைக்கிறதே கிடையாது. நம்ம தமிழ் டிடிஹெச்சில் இந்த பாக்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆஸ் ஏ கஸ்டமராக நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, வெளியிலும் இது கிடைக்குது, தமிழ் டிடிஹெச்லையும் கிடைக்குது. ஸோ தமிழ் டிடிஹெச்சில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். ஸோ வெளியிலும் இதே பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ் டிடிஹெச்லையும் இதே பாக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் லோக்கலில் டெக்னீஷியன், டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்கிட்ட கேட்டாலுமே அதை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க, அதை பற்றி தெரியாது. நாங்கள் இந்த பாக்ஸில் இன்பில்ட் ஜியோ டிவியை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஜியோ டிவி பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் மொபைலில் எப்படி ஜியோ டிவியை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிவியில் நீங்கள் ஜியோ டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேபிள் இருக்கக்கூடிய லோக்கல் ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பாக்ஸில் வர மாதிரி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய விளம்பரமே இல்லாத தமிழ் சேனல்ஸை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டால் IPTV அதாவது இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய டிவி, சீரியல்ஸ், மூவிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எங்கள் வெப்சைட்டில் வாங்கினா மட்டும்தான், அதாவது எங்கிட்ட நேரடியாகவோ அல்லது என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனோட உங்களுக்கு என்னால் பாக்ஸை கொடுக்க முடியும். இது தாங்க வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரெண்ட்டு. இந்த பாக்ஸில் சேட்டலைட் சேனல்ஸை நீங்கள் டைரெக்டாக உங்களோட செட்டாப் பாக்ஸ் வழியாக பார்த்துக்கலாம். அதுக்கு இன்டர்நெட்டு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTV எல்லாம் பார்க்குறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப 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 முக்கியம். இந்த பாக்ஸை நீங்கள் வெளியில் வாங்கினாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் எங்ககிட்ட வாங்கினா அந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இந்த சாஃப்ட்வேரானது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு சில கோடிங் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எனபிள் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு நாங்கள் பாக்ஸை சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் ஆர்டரை டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பாக்ஸ் அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 3rd ஜென்ரேஷன் பாக்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு சில பாக்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். எங்ககிட்ட அதிக அளவிலான பாக்ஸ் இருக்குது. மேக் யுவர் டிவி ஸ்மார்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்மார்ட் டிவி இல்லாத ஒரு டிவி நீங்கள் இது மூலமாக ஸ்மார்ட் பண்ணிக்கலான்னு தான் அர்த்தம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லையும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, அந்த சைட்லையும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 அதாவது 3rd ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ஆனது இருக்குது. ஸோ இது கூடவே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டை யூஸ் பண்ண தெரியல, இந்த பாக்ஸை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த யூசர் மேனுவலை நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எந்த ஒரு பாக்ஸ்லையுமே யூசர் மேனுவல் தரது கிடையாது.
இது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு யூசர் மேனுவல் தராங்க. இந்த யூசர் மேனுவலில் ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லா விதமான அந்த சிஸ்டம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை படித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3 பாக்ஸ். ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. இந்த அட்டைப்பட்டி ரிமூவ் பண்ணோம்னா உள்ள ஒரு ரிமோட், ஒரு பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், அப்புறம் 2 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ஹை குவாலிட்டியான HDMI கேபிள். ஏர்டெல் கம்பெனிலேருந்தே வரதுனால இது உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்கள் டிவிக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ இது ஐஆர் பிளாஸ்டர் ரிமோட் கிடையாதுங்க, இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டைலாக இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரிமோட்டில் டேரெக்டாக OTT பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 AAA பேட்டரி யூஸ் பண்ணணும், அதுவும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இந்த AAA பேட்டரி நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3 பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்த பாக்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டி பாக்ஸு. இது வந்து ஆண்ட்ராய்டு 3.0 பாக்ஸு. இது ரெண்டுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த பழைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாக்ஸ் ஆனது ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பிரச்சனையை இந்த பாக்ஸில் சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேங் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இதில் சரி பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி ஒரு சிம் எஜெக்டர் டூல் வச்சு குத்துற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குத்தி நீங்கள் வந்து இந்த பாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு லைட்டு பிளிங்காக எரியும். 4K டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஓகே ஸ்விட்ச், அதாவது ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டும் ஒரு மைக்ரோ SD போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ USB போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ SD போர்ட்டில் நீங்கள் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ வரும். அதாவது அடாப்டரு, ரிமோட் எல்லாமே சேர்த்து 1.25 கிலோ வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஹோம் தேட்டருக்கு நிறைய பேர் ஆப்டிக்கல் அவுட்புட் எதிர்பார்ப்பாங்க, அது இந்த பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பின் கொடுத்துருக்காங்க, சாதாரண CRT டிவிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்ததாக HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. LED மற்றும் LCD டிவிக்கு HD சேனலை பார்க்குறதுக்கு இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், HDMI போர்ட்டு. அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும், அதுக்கடுத்ததாக ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு USB போர்ட்டும், அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸோட இந்த பாக்ஸ் ஆனது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் பத்தாது அப்படின்னு உங்களுக்கு ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTV போன்ற அனைத்து விதமான ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ சேட்டலைட் சேனல்ஸை தவிர ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTVலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு தேவையான இன்டர்நெட்டை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு ஏர்டெல்லே கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஜியோ இன்டர்நெட் கொடுக்கலாம், BSNL ஃபைபர் கொடுக்கலாம், அல்லது உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டை கொடுக்கலாம். எது மூலமாவது இதுக்கு இன்டர்நெட் கொடுத்துட்டிங்கன்னா ஜியோ டிவி, லோக்கல் சேனல்ஸ், இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி அப்பயே நான் உங்களுக்கு 1.25 கிலோ வரும் அப்படின்னு ரொம்ப குவாலிட்டியாக இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு ராயல் லுக்கு தரும். ஸோ நீங்கள் ஒரு 55 இன்ச்சு டிவி அல்லது 45, 32 இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிவி வச்சுருந்தவங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 சப்போர்ட்டில் தான் வந்தது. இது உங்களுக்கு 10 சப்போர்ட்டில் கிடைக்கிறதுனால லேட்டஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒர்த்தபுளான ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ். நீங்கள் சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் எந்த டிடிஹெச்சோட யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த பாக்ஸை எங்கள் மூலமாக வாங்கிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தமிழ் DTH.in அப்படின்ற ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வரக்கூடிய ஜியோ டிவி சேனல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு, தமிழ், மலையாளம், தெலுங்கு போன்ற
அனைத்து விதமான சேனல்ஸும் இந்த ஜியோ டிவி ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப் டைரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது, கோடிங் பண்ணி தான் எடுக்க முடியும். இதை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். சேனல்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது. என்னால் எல்லா சேனல்ஸுமே ப்ளே பண்ண முடியாது, ஒரு சில சேனல்ஸை மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். இந்த மாதிரி அனைத்து வகையான சேனல்ஸும் நீங்கள் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0ல நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸை எங்ககிட்ட வாங்கும்போது மட்டும்தான் இந்த ஆப்ஷனானது உங்களுக்கு எனேபிள் பண்ணி தரப்படும். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்ததாக பாருங்கள், லோக்கல் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக கேபிளில் வருது இல்லையா, அந்த லோக்கல் சேனல்ஸை நீங்கள் இதில் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். 200க்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்கே குரூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு டிடிஹெச்லையுமே கிடையாது. நீங்கள் இந்த லோக்கல் டிவி ஆப்பில் எம்கே குரூப்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஏகப்பட்ட சேனல்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் லோக்கல் சேனல்ஸ். அடுத்ததாக இதில் வரக்கூடிய இலங்கை சேனல்ஸ். இந்த இலங்கை சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிவியில் கூட எந்த ஒரு சின்ன விளம்பரமுமே வராது, வெறும் நிகழ்ச்சிகள் மட்டுமே ஓடும். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐபிடிவி அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக கால் பண்ணி கேளுங்க, வேணும்னா அந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு போட்டு தரேன். இந்த மாதிரி ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் போன்ற அனைத்து விதமான சேனல்ஸும் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0ல நீங்கள் பார்த்துக்கலாம், எங்கள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டுமே. இந்த ஆப்ஷன்ஸோட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.